ஹலோ வியூஸ், இனி நம்ம பார்க்க போகிறது 2 பர்ஃபெக்ட்ஸ் எபிசோட் 11 பற்றி தான் பார்க்க போகிறோம். எபிசோட் 10 அதுக்கு முன்னாடி பார்க்கலன்னா பிளேலிஸ்ட் லிங்க் தர மறக்காம போய் பார்த்துட்டு வாங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ள போகலாம். ஆர்ச்சிமன் அஸ்மோடியஸால கண்ட்ரோல் பண்ணப்பட்ட ஜூலியஸுமே ஃபீலியா உன்னை பார்த்து பல வருஷமாச்சு அப்படின்னு சொல்ல, இதை பார்த்து மற்றவங்களை என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அங்கே அடிப்பட்டவங்களை தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. ஆர்ச்சிமன் அஸ்மோடியஸுமே நான் அப்பா பார்த்த மாதிரியே இப்பவுமே அந்த சில்வர் ஹேரோட இருக்க, அது கூடவே அந்த ஆத்மாவோடய இருக்க, அதனால நீ ஏன் கூட வந்துரு. இதை பார்த்து ஒஸ்வால்ட்டும் ஃபீலியா பிரின்ஸ் ஜூலியஸுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்க, ஃபீலியாவும் ஆர்ச்டிமன் அஸ்மோடியஸ் அவரை கட்டுப்படுத்திட்டு இருக்கு. எர்சாவும் எனக்கு தெரிஞ்சு அந்த முட்டாள் பிரின்ஸ் தான் அவனே போய் அந்த ஸ்டீல் பிரேக் பண்ணி இந்த மாதிரி பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன். இதை பார்த்து அஸ்மோடியஸும் அட எக்ஸாசிஸ்டரா வந்திருக்காங்களாப்பா அப்படின்னு சொல்ல, அவளோட ஃபெமிலியர் நம்ம மண்மே அட உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுப்பா அப்படின்னு சொல்ல, அஸ்மோடியஸும் ஒரு மனுஷனுக்கு இந்த மாதிரி ஃபெமிலியரா மாதிரி இருக்க உன்னை நினைச்சாலும் எனக்கு அசிங்கமா இருக்கு. சரி ஃபீலியா, நம்ம 2 பேரும் தனியா பேசலாம்னு பார்த்தா இங்க நிறைய சத்தமா இருக்கு, அதனால இங்க இருக்க எல்லாரையும் அழிச்சிடலாமா அப்படின்னு ஒரு பவர் யூஸ் பண்ணி முன்னாடி வந்த மாதிரியே அங்க நிறைய ஷேடோஸா சமன் பண்றான். ஆனா ஃபீலியா போய் எர்சாவை சேர்ந்துட்டு அங்க வந்து லோ ரேங்கிங் டீமன்ஸ் அதாச்சும் அங்க வந்து ஷேடோஸ் அழிச்சிடுறாங்க. ஆனாலுமே திருப்பி அந்த ஷேடோஸ் வந்துகிட்டே இருக்குங்க. இதை பார்த்து எர்சாவும் சொல்ல, மாமனும் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி 2 பேரும் சேர்ந்து அங்க இருக்க டீமன்ஸ் அழிச்சிட்டு இருக்காங்க. அந்த டைம் அங்க இருக்க மேடு பட்லருமே ஃபீலியா கொடுத்து ஆன்டி டீமன் வெப்பன் வச்சுட்டு இங்க இருக்க எல்லா டீமன்ஸையும் புரட்டி போடலாம்னு சொல்லிட்டு அவங்களுமே அழிச்சிட்டு இருக்காங்க. ஹிமாரியும் பிரின்ஸஸ் சொல்லிட்டுமே விடாம அங்க இருக்க டீமன்ஸ் அழிச்சிட்டு இருக்காங்க. மியாவை இதெல்லாம் பார்த்து வாய வந்துட்டு இருக்க, பின்னாடி அவளோட ஆண்டான ஹில்டுகார்டுமே அவங்களோட பவர் யூஸ் பண்ணி அழிச்சிட்டு இருக்காங்க. அவங்களுமே ஃபீலியா மியா உங்க 2 பேர்கிட்டயோ பேச வேண்டியது நிறைய இருக்கு, ஆனா இப்ப நம்ம எனிமி அழிச்சாக்கணும். இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்த அஸ்மோடியஸுமே அட 2 பேரும் தனியா பேசுறதுக்கு ஒரு இடத்த கேட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய மேஜிக் ஸ்பெல்ல போட மியா ஃபீலியா ஹில்டுகார்டு 3 பேருமே சேர்ந்துக்கிட்டு ஒரு பெரிய ஓல்டி ஷீல்டு கிரியேட் பண்றாங்க. ஆனா அஸ்மோடியஸ் யூஸ் பண்ண அட்டாக்ல அந்த மொத்த கேசலுமே தரமட்டமாக்குது. அதே டைம் இவங்க ஷீல்டு யூஸ் பண்ணதுனால அந்த அட்டாக்ல இருந்து தப்பிச்சாங்க. இதை பார்த்து எல்லாருமே 400 வருஷத்துக்கு முன்னாடி இந்த டீமன் இந்த அளவுக்கு கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னு சொல்ல, மாமனோ அது உண்மைதான், ஆனா அவன் இனிமே ஃபுல்லா ரிவைவ் ஆகல, அவன் ஒரு மனுஷன் ஹோஸ்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கான், அவனோட ரிவைவல் இனிமே கம்ப்ளீட் ஆகல. எர்சாவும் அப்படின்னா அவனை அழிக்கிறதுக்கான சான்ஸ் இப்ப நம்ம கிட்ட இருக்கு. ஃபீலியாவோ உன்னை நாங்க எல்லாரும் சேர்ந்து அழிக்க போறோம் அப்படின்னு சொல்ல, அந்த டீமனும் அட அழக பாதுகாக்கலான்னு பார்த்தேன், ஹூமன்ல எந்த அட்டாக் யூஸ் பண்ண முடியாது, எனக்கு ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மியாவை தாக்க வர, ஆனா அந்த அட்டாக்கை ஹில்டுகார்டுமே நோட்டீஸ் பண்ணிட்டு அவ அந்த அட்டாக்கை வாங்கிக்கிறா. ஆஸ்மோடியஸும் இந்த சிட்டனோட பழைய சென்ட் ஹில்டுகார்டு ஆடனர் உனக்கு நான் குறி வைக்கல, ஆனா நீ மாட்டிக்கிடல, உனக்குள்ள நிறைய ரகசியங்கள் இருக்கு, அதுவும் ஃபீலியா சம்பந்தப்பட்டதா இருக்கு. ஆனா ஃபீலியா உன்னை இவங்க நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்க போலயே, நான் எந்த மனுஷனை தொட்டாலுமே அவங்களோட மெமரிஸை என்னால பார்க்க முடியும். ஹில்டுகார்டு ஃபீலியா கிட்ட இருந்து ஒரு பெரிய ரகசியத்தை மறைச்சிட்டு இருக்க, கரெக்டா? ஹில்டுகார்டும் இல்ல அது உண்மையை அவகிட்ட சொல்லாத, ஆனா ஆஸ்மோடியஸுமே ஃபீலியா உன்னோட உண்மையான அம்மாவை காப்பாற்றணும்னு ஆசைப்பட்டனா என் கூட வரணும். நீ இதுக்கிட்ட ஃபீலியாக்கு ஒன்றும் புரியல, என்னது என்னோட அம்மாவா? ஆஸ்மோடியஸும் நீ நினைக்கிறிய அவங்க ஒன்று உன்னோட அப்பா அம்மா கிடையாது, அவங்க உன்னோட உண்மையான இந்த அம்மா கிட்ட இருந்து உன்னை திருடிட்டாங்க, அவங்களோட வாரிசை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு உன்னை கூட்டிட்டு வந்துட்டாங்க. இந்த உண்மை உன்னோட தங்கச்சி கூட தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கிட்ட ஹில்டுகார்டு ஃபீலியா என்ன விட்டு நான் உன்னை கைவிட்டுட்டேன், ஒரு அம்மாவா உன்னை நான் கைவிட்டுட்டேன், அதனால அம்மாவை கூப்பிடுறதுக்கு எனக்கு தகுதியே கிடையாது. ஃபீலியா எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு அவங்க சொல்லி கொடுத்த எல்லாத்தையுமே ஒரு செயின்டா நான் கத்துக்கிட்டேன், ஆனா டீச்சர் உங்களை நான் கைவிட மாட்டேன். இதை பார்த்து சம தடுக்க பாக்குறான், ஆனா அது கேட்காம ஃபீலியா முன்னேறி போயிட்டு இருக்க. மாமனும் இப்ப வேற வழி கிடையாது, நம்ம தான் போகணும்னு சொல்றான். ஆனா ஃபீலியாவே ஆஸ்மோடியஸ் கிட்ட போயிட்டா. ஆஸ்மோடியஸ் ஃபீலியா பார்த்து மேம்பந்து போவ, பின்னாடி அந்த சான்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு எர்சாவும் மாமனும் சேர்ந்து தாக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த அட்டாக்ல ஆஸ்மோடியஸ்க்கு ஒரு கீரல் கூட விழல. ஆஸ்மோடியஸும் இந்த அட்டாக் வச்சுக்கிட்டு உங்களால எதுவுமே பண்ண முடியாதுப்பா அப்படின்னு சொல்ல, மாமனும் அந்த அட்டாக் ஒன்னும் உன்னை அழிக்கிறதுக்கு இல்லடா, உன்னை டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு. பார்த்தா எர்சாவும் அந்த சான்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு ஹில்டுகார்டை காப்பாத்திடுறா. இதை பார்த்து கோபப்பட்ட ஆஸ்மோடியஸும் மனுஷங்கள உங்களை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு டக்குன்னு எர்சா கிட்ட டெலிபோர்ட் ஆகி அவள் அழிக்கிறான். ஆனா அப்ப இருந்தா தெரியுது அந்த அட்டாக்க ஃபீலியா வாங்கிக்கிட்டான்னு. இதை பார்த்து எல்லாருமே ஷாக்காக ஆஸ்மோடியஸும் அட உங்களோட உடம்ப நான் டேமேஜ் பண்ணிட்டேன் போலயே, கவலைப்படாத, உனக்கு ஒரு இம்மோர்டல் உடம்ப நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன், ஃபியானோட ஆத்மாக்கு அதுதான் கரெக்டா இருக்கும், சரி மனுஷங்களா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே அங்கிருந்து டெலிபோர்ட் ஆக்கி போறான். இதை பார்த்து எல்லாருமே மனசொடிஞ்சு போறாங்க. மியாவோ என்னோட அக்கா போயிட்டாங்களா? ஒஸ்வால்ட் ரொம்ப கோபப்பட்டு எர்சா கிட்ட நீ ஒரு எக்ஸசைஸ் தானே அப்படின்னா ஃபீலியாவோ உன்னால கண்டுபிடிக்க முடியல. எர்சாவோ என்னால முடியும் அப்படின்னு சொல்ல, மியாவோ அப்படின்னா அவ எங்க இருக்கா, என்ன கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்ல, எர்சாவோ ஆஸ்மோடியஸோட ட்ரூ ஃபார்ம் இந்த உலகத்துக்கும் டீமன் ட்ரீமுக்கும் நடுவுல இருக்க ஒரு லிம்போல இருக்கு. ஃபீலியாவோட ஆத்மா வச்சுக்கிட்டு பழைய ஆக்சிடென்ட் ஃபியானாவை ரிவைவ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அதே மாதிரி ஆஸ்மோடியஸுமே ஃபீலியா அந்த இடத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்கான். ஃபீலியாவோ என்னால வலி தாங்க முடியல, எனக்கு ஹெல்ப் பண்ணு சொல்லிட்டு கையை நீட்ட. இதை பார்த்து ஆஸ்மோடியஸோ என்னாச்சும் சொல்லிட்டு அவ கை பிடிக்க அந்த சான்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு ஃபீலியாவோ ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்றா. அதுல ஆஸ்மோடியஸ்க்கு உடம்புல என்னமோ ஆகுது, அந்த சான்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு ஃபீலியாவோ தானே ஹீல் பண்ணிக்கிறா. ஃபீலியாவோ டீமன்ஸோட உடம்பு எப்படி இருக்குங்கிறத மாமனை வச்சு நான் கத்துக்கிட்டேன், மனுஷங்களை மாதிரி உங்க உடம்புல ரத்தம் ஓடுது, ஆனா அது கூடவே மேஜிக்ல பவரும் எப்பவுமே ஓடிக்கிட்டே இருக்கும், அதனால நான் என்னோட மேஜிக்கை உங்களோட உடம்புல செலுத்தினப்போ உன்னோட மேஜிக்கும் என்னோட மேஜிக்கும் ஒத்துக்காம அது வெடிக்குது. இதை பார்த்து ஆஸ்மோடியஸும் ஃபீலியா
உனக்காக தான் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், உனக்கு இது தெரியலையா அப்படின்னு கேட்க ஃபீலியாவுமே அவன் பேசுறதை கேட்காம சில்வர் ஜட்ஜ்மெண்ட் சொல்லிட்டு ஒரு ஸ்பெல் யூஸ் பண்ணி அவனை தாக்குறா. அதுல அஸ்மோடியஸுமே எப்படி தப்பிச்சு ஒரு ரூம்குள்ள போயிடுறான். இந்த சைடு ஓஸ்வால்ட் எர்சா கிட்ட சரி அந்த இடத்துக்கு போறதுக்கு உங்களுக்கு ஒரு வழி தெரியுமா அப்படின்னு கேட்க எர்சாவும் தெரிஞ்சா இப்ப என்ன பண்ணுவேன், இந்த மாதிரி டீமன்ஸ் அட்டாக் பண்றதோ அவங்க அழிக்கிறதோ எக்ஸசிஸ்ட் மாதிரி எங்களோட வேலை, இதுக்கு நடுவில் ஒன்று மாதிரி ராயல்ஸோ ஏன் செயின்ட் கூட உள்ள சேர்க்க கூடாது. ஆனா மாமனும் அந்த இடத்துக்கு டெலிவிடேஷன் மேஜிக் யூஸ் பண்ணி போலாம், ஆனா போறதுக்கு நானும் எர்சாவும் அது கூட ஒருத்தர் மட்டும் தான் என்னால தூக்கிட்டு போக முடியும். இதை பார்த்து எர்சாவும் கோவப்பட மாமனும் ஃபீலியா அவனோட உயிரை காப்பாத்திருக்கா, அதனால அவளுக்கு ஏதாச்சும் நன்றி கடனை அதை செய்யணும்ல. இதை பத்தி எல்லாருமே என்ன கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இப்படி இவங்களா சண்டை போட்டுட்டு இருக்க ஒரு வாய்ஸுமே கேக்குது. நான் தான் ஃபீலியா பேசுறேன்னு சொல்ல அதான் அந்த மெய்டு கையில போட்டிருக்க அந்த பிரேஸ்லெட்ல இருந்து வாய்ஸ் கேக்குது. இதை பார்த்து எப்படின்னு கேட்க ஃபீலியாவோ உங்ககிட்ட நான் கிஃப்டா கொடுக்குறப்ப ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சி யூஸ் ஆகும் சொல்லிட்டு இந்த ஸ்பெல்ல நான் போட்டு வச்சேன். மீயாவோ உங்களுக்கு ஒன்றும் ஆகலையா அப்படின்னு கேட்க ஃபீலியாவோ கவலைப்படாதீங்க எனக்கு தான் ஆகல. ஓஸ்வால்ட்டும் ரொம்ப நல்லது, நீ இப்போ திருப்பி வர முடியுமா அப்படின்னு கேட்க ஃபீலியாவோ பிரின்ஸ் ஓஸ்வால்ட் இப்போ நம்ம பேசுறது கடைசி வாட்டியா கூட இருக்கலாம். ஆஸ்மோடியஸ் அவனோட ஃபுல் பவரை எடுக்கிறதுக்கு முன்னாடி அவரை நான் அழிச்சாக்கணும். மீயாவோ அப்படி பண்ணாதீங்க, அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான மான்ஸ்டரா எப்படி அடிக்க போறீங்க. ஃபீலியாவும் கவலைப்படாத மீயா, நான் ஒரு வழியை கண்டுபிடிப்பேன். இல்லை கிட்ட ஃபீலியாவும் டீச்சர் உங்ககிட்ட கேட்க வேண்டிய கேள்வி என்கிட்ட நிறையவே இருக்கு, ஆனா இப்ப இந்த உண்மை எனக்கு தெரிஞ்சிருக்கு, அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தீங்க, அது எல்லாத்தையும் நான் வீணாக்க போறதில்ல. ஓஸ்வால்ட்டும் ஃபீலியா நாங்க வந்துட்டு இருக்க, கண்டிப்பா நான் வந்து உனக்கு காப்பாத்துவேன். உன்னை நாளைக்கு வெளியே போலான்னு கூப்பிட்டது உனக்கு ஞாபகம் இருக்கா, நான் அந்த வார்த்தையை காப்பாத்துவேன். அதனால அப்படின்னு சொல்றதுக்குள்ள திருப்பி அந்த சிக்னல் கட் ஆகி ஃபீலியாவும் போயிடுறா. இதை பார்த்து ஓஸ்வால்ட் இன்னுமே கோவப்பட்டுட்டு எர்சா ப்ளீஸ் என்ன ஃபீலியா இருக்க இடத்துக்கு கூட்டிட்டு போங்க. எர்சாவும் இது நீயாவே இருந்தாலுமே இந்த ரெக்வஸ்ட்டை என்னால அக்செப்ட் பண்ண முடியாது. ஓஸ்வால்ட்டும் நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு புரியுது, இருந்தாலுமே எனக்கு முக்கியமானவங்களோட உயிரை அங்க மாட்டிக்கிட்டு இருக்கு, அதனால என்னால அவ்வளவு சீக்கிரத்துல விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்ல எர்சாவும் அப்படின்னா உன்னோட உயிரை கொடுக்கற அளவுக்கு ஃபீலியா உனக்கு முக்கியமா அப்படின்னு கேட்க ஓஸ்வால்ட்டும் ஆமா என்ன நடந்தாலும் சரி அவளை நான் காப்பாற்றி தீர்வேன். இதை பார்த்து மீயாவும் ஷாக் ஆயிட்டு எர்சா நீங்க பிரின்ஸ் ஓஸ்வால்ட்டை கூட்டிட்டு போங்க. ஃபீலியாவை நான் காப்பாத்தணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா பிரின்ஸ் ஓஸ்வால்ட்டை எனக்கு பதில் நீங்க கூட்டிட்டு போங்க. மத்தவங்களுமே சரி எனக்காக அவரே கூட்டிட்டு போங்கன்னு சொல்ல எர்சாவும் சரின்றா. இப்ப அவங்க எல்லாருமே அங்க போலான்னு கிளம்ப ஹில்டுகார்டும் பிரின்ஸ் ஓஸ்வால்ட் என்னோட பொண்ணை பாதுகாப்பா கூட்டிட்டு வாங்க. ஓஸ்வால்ட்டும் கவலைப்படாதீங்க நான் கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு இப்ப எல்லாருமே அந்த இடத்துக்கு போறாங்க. மீயா அதை பார்த்துட்டு இப்ப எனக்கு புரியுது இவரோட சிரிப்பு தான் என்னோட சிஸ்டரோட இதயத்தை மாத்துச்சு போல. இப்போ அந்த இடத்துக்கு இன்னுமே நிறைய ஷேடோஸ் வர மீயாவோ நீங்க கிளம்புங்க நாங்க பாத்துக்கிறோன்னு சொல்ல அவங்களுமே அந்த இடத்துக்கு போறாங்க. இப்ப ஃபீலியாவோ அந்த ரூம்ல போக பார்த்தா ஜூலியஸ் கீழே கிடக்குறான். முன்னாடி பார்த்தா ஆஸ்மோடியஸும் அவனுக்கு இனிமே தேவையில்லைன்னு சொல்லிட்டு அவனோட ட்ரூ ஃபார்ம்ல இருக்கான். 400 வருஷம் ஆச்சுல இந்த மாதிரி நான் உன்னை பார்த்து ஃபீலியா இல்ல ஃபீயனோட ஆத்மா நீங்க வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். உனக்கு 400 வருஷமா நான் எப்படிலாம் காத்துட்டு இருந்தேன்னு உனக்கு தெரியுமா, உனக்கான பர்ஃபெக்ட் பாடியை நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். உலகத்திலே சிறந்த டால் மேக்கர்ஸை வச்சு 200 வருஷமா இந்த பொம்மையை நான் கிரியேட் பண்ணேன். சரி இந்த ரிச்சுவலை நம்ம ஆரம்பிப்போம். முதல்ல உன்னோட உடம்புல இருந்து ஃபீயனோட ஆத்மாவை எடுத்து இந்த உடம்புக்கு மாத்துவேன், அது கூடவே அவளோட மெமரிஸையும் சேர்த்து எடுப்பேன். ஆனா ஃபீலியாவோ அவனை தாக்க தயாராவ ஆஸ்மோடியஸும் ஆனா எனக்கு வேற வழி கிடையாது போல ஃபோர்ஸ் தான் பண்ணணும் போல அப்படின்னு சொல்லி ஜூலியஸை பிடிச்சிட்டு சரி இப்ப என்ன பண்ண போற, இவனை காப்பாத்த போறியா இல்ல இவனை சாக விட்டுற போறியா, அவ உன் மேல இருக்க போறமே இல்ல உன்னை அழிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பிளான் பண்ணி உன்னை இன்னொரு நாட்டுக்கு வித்துட்டான். இந்த மாதிரி உன்னை ட்ரீட் பண்ற யாரையும் நான் சும்மா விட மாட்டேன், ஆனா உன்னோட பர்மிஷன் எனக்கு வேணும், என்ன பண்ண போற. ஆனா ஃபீலியாவுமே நான் சரண்டர் வரேன் பிரின்ஸ் ஜூலியஸை விட்டுட்டு. ஆஸ்மோடியஸும் எந்தவித யோசனையும் இல்லாம பதில் சொல்லிட்டல, ஆனா உன்னோட ஸ்பிரிட் ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. ஃபீலியாவும் நான் எதுவும் பண்ண மாட்டேன் பிரின்ஸ் ஜூலியஸை ரிலீஸ் பண்றேன் அப்படின்னு சொல்ல ஆஸ்மோடியஸும் இல்ல அதுக்கு முன்னாடி நான் உன்னை பிடிக்கணும்னு சொல்ல அவனுமே அவளை லாக் பண்றான். அவனுமே ஃபீலியா கிட்ட வந்ததோட பார்த்தா அவனோட கையை யாரை வெட்டுறாங்க. அங்க வந்தது யாருன்னு பார்த்தா பிரின்ஸ் ஓஸ்வால்ட். பிரின்ஸ் ஓஸ்வால்ட்டும் ஃபீலியாவாடைய நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல ஃபீலியாவும் பிரின்ஸ் ஓஸ்வால்ட் நீங்க வருவீங்கன்னு நான் நம்பினேன், இப்போ நீங்க இந்த இடத்துல இருக்கீங்க, அந்த நம்பிக்கை எனக்கு போதும், நான் கண்டிப்பா ஜெயிப்பேன். இதோட இந்த எபிசோடு முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். Until then, bye bye.